முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ரீப்ளே கொடுத்துருக்காரு ஐயாவுக்கு. ஸோ நான் அன்பு வைக்கல, கலாம் சார் காதலித்திருக்கேன். யூனிவர்சல் மீட்டிங் நான் 2004 அவர் கடிதம் போடுறேன். படிப்பை உருவாக்கணும். இருக்கிற படிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. கரெக்ட் தான். பிஸ்னஸ். எஸ். இவங்க இந்த தரம் படித்தவங்க உயர்ந்தவங்க, அதுக்கு இந்த தரம் படித்தவங்க அந்த இதே இருக்கக்கூடாது. எதுக்கு படிக்கிறது? மனித மூளையை உருவாக்குறதுக்கு தான் படிக்கிறது. ரவுண்ட் ஃபேஸ், சிம்பிள் ஸ்கெட்ச். இதே ஃபேஸை ரியலிஸ்டிக்காக வரையணும்னா இந்த சைஸ்க்கு 3 hours ஆகும். மனுஷனாக இருந்தாவே போதுமானது. ஒரு ஃபேஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஃபேஸாக இருந்ததுன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். யங்கஸ்ட் ஓகே. ஆமாம். பட் அபோவ் 80 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தோல் சுருக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எலும்புலாம் நல்லா தெரியும். அந்த எலும்பு டைமென்ஷனில் கொண்டு வர்றது கஷ்டம், லேட் ஆகும். ஆமாம், டைமென்ஷன் அந்த எலும்பை ஸ்கல்ல வந்து பேப்பரில் உட்கார வைக்கிறது லேட் ஆகும். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 15 minutes 20 minutes இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. அந்த 20 minutesல நான் ஒரு ஃபேஸை நான் வரையணும். அதுக்கு டைமிங் இருக்குது. நம்ம பார்க்குறது நம்ம ஏன் பண்ணுறதுக்காக தான் நான் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த 20 minutesல நான் வரையணும். ஆனால் ரியலிஸ்டிக்காக வரையணும் அப்படின்னா ஒரு ஃபேஸு சைஸை பொறுத்து அட்லீஸ்ட் 3 hours ஆகும். இது ஃபேஸ் இப்போது மகாத்மா காந்தி வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு 15-20 minutesல வரையலாம். சிம்பிள் ஸ்கெட்ச், ரவுண்ட் ஃபேஸ், சிம்பிள் ஸ்கெட்ச். இதே ஃபேஸை ரியலிஸ்டிக்காக வரையணும்னா இந்த சைஸ்க்கு 3 hours ஆகும். ரொம்ப கஷ்டமாக இல்லை. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் இந்த 15-20 minutesல வரைஞ்சி முடிச்சுடுவேன். சாட்டிஸ்ஃபைடு இல்லாதவங்க யாருன்னா அந்த ஸ்கல் நான் சொல்கிறேன் இல்லைங்களா? உங்களதெல்லாம் வரைஞ்சிடலாம், நம்மளதெல்லாம் வரைஞ்சிடலாம். எப்படி கேளுங்க, நம்மளாம் 50க்குள்ளே இருக்கோம். ஏஜ் கொஞ்சம் இதுவாகி ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமென்ஷன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கன்னம், இந்த ஒடுக்கல் இதெல்லாம் இருக்கும். அந்த ஒடுக்கல்லாம் ஷேப் தகுந்த மாதிரி மாறும். ஓகே. 2 பக்கமும் நான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக இருக்கும்போது 2 பக்கமும் ஈவனாக கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் அது மாதிரி ஃபேஸ்க்கு. யங்கஸ்ட்க்கு ஓகே. சிம்பிள் ஸ்கெட்ச்னால் 300 மினிமம். அந்த 20 minutesக்கு 300 ஓகே. உங்களுக்கு எப்படி இதை அச்சீவ் பண்ண தோணுச்சு? எதனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குல்ல நான் வரையணும்ட்டு? அப்படிலாம் இல்லை. நான் 99ல் பிஎஃப்ஏ வந்து காலேஜ் சென்னையில் 99ல் பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஓகே கவின் கலை கல்லூரியில் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். காலேஜ் அங்கே தான் என்ட்ரன்ஸ் எழுதுனேன். ஃபெயிலான லிஸ்ட்லாம் ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்து வாங்கிட்டு போயிட்டேன். அந்த லிஸ்ட் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ப்ரைவேட் காலேஜ் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கேட்ட கோர்ஸை நாங்கள் கொடுக்குறோம், விஸ்காம நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவன் அட்ரஸ் அமைச்சிடும். எனக்கு கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் அப்ரூவ்னா என்ன எனக்கு தெரியாது. வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்ம கேட்டது விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த நேரத்தில் இந்த முதல் ஒன்று படம் வந்த டைமு 98ல் முதல் ஒன்று அந்த டைமில் வந்துச்சு. முதல் ஒன்று படத்தில் அர்ஜுன் சார் வந்து விஸ்காம் படிச்சிருப்பார். நம்ம வந்து விஸ்காம் எடுத்தோம்னா நம்ம நல்லா ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம் போல இருக்குது, நல்லா வீடியோ எடுக்கலாம் போல இருக்குது, அதுக்காக தான் விஸ்காம் போல இருக்குன்னு நினச்சிட்டு விஸ்காம் எடுத்தேன். எனக்கு உண்மையிலே அப்போலாம் வரைய தெரியும். அங்கெல்லாம் நாட்டுத் தேர்வு இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகே அட்டன் பண்ணிட்டேன். அந்த படத்தில் வந்த மாதிரி விஸ்காமும் கேட்டேன். நம்ம கவின் கலை கல்லூரியில் கிடைக்கல, கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜில் கிடைச்சி. அதான் கொடுக்குறேன்னு சொல்கிறானே போய் சேர்ந்துட்டேன். கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸோ அதே தாங்க இங்கேயும். உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, 2500 தான் ஃபீஸு. அங்கே எப்படி படிக்கலாம் அப்படியே இங்கே படிக்கலாம் அப்படின்ட்டான் ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து என்ன பண்ணிட்டான், வருஷம் 60,000 கட்டணும் அப்படின்ட்டான். ஏமாந்துட்டேன். 4 வருஷம் போச்சு. 4 வருஷம் நான் பாருங்கள், நீங்கள் வந்து 2500 சொன்னீங்க,
2500 தான் நான் கட்டுவேன். அதுவும் ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். 2500 தான் கட்டுவேன். விடாமல் நான் 4 வருஷம் போனேன். விடாமல் 4 வருஷம் போனேன். ஏமாற்றப்பட்டேன். ஏமாந்தேன், தோல்வி அடைஞ்சேன். ஓகே, நான் 2003 4 வருஷம் கோர்ஸு 3 முடிஞ்சு 4ல் இங்கே வந்து உட்காந்தேன். 4லேருந்து அப்படியே கண்டினியூவாக அப்படியே ஓடிட்டு 4 வருஷம் ஓடிச்சு. உங்களுக்கும் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ கூட? நான் இப்போது 2017 ஸ்டுடியோ வச்சேன். இங்கே தான் ஏற்காடில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சேன். நீங்க இதே ஊர் ஐயா? ஆனால் கீழே பொம்மடி ஸ்டுடியோ வச்சேன். பட் எனக்கு சினிமாவில் ஆர்வம் ஐயா. நாங்களும் சினிமாவில் ஆர்வம், நல்ல ப்ரொஃபஷனல். ஆனால் நம்ம இந்த நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஹியூமன் எல்லாம் ஒன்று தான், எல்லாருமே நல்லவங்க தான். சுச்சுவேஷன் அவங்கள மாற்றுது. உண்மையிலே சுச்சுவேஷன் மாற்றுது. அவன் நம்மளை ஏமாத்தினால அவனை மாதிரி ஏமாற்றலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் டைமிங் தான் மாற்ற. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாமே நல்லவங்க தான். உங்களுடைய கருத்தில் என்ன நினைக்கிறீங்க படிப்பு இப்போயா? படிப்பை உருவாக்கணும். அப்ரிஷியேட். படிப்பை உருவாக்கணும். இருக்கிற படிப்பு எல்லாமே வேஸ்ட்டு. கரெக்ட் தான். பிஸ்னஸ் எஸ் உருவாக்கணும். எஸ். இவங்க இந்த தரம் படித்தவங்க உயர்ந்தவங்க, அதுக்கு இந்த தரம் படித்தவங்க அந்த இதே இருக்கக்கூடாது. எதுக்கு படிக்கிறது? மனித மூளையை உருவாக்குறதுக்கு தான் படிக்கிறது. ஓகேவா? நானும் என் மனைவியும் சேர்ந்து இன்னும் ஒரு மூளையை உருவாக்கணும். அந்த மூளை 100 வருஷத்தில் இறந்துடும். இந்த 2 மூளையும் 100 வருஷத்தில் இறந்துடும். அடுத்தது இன்னும் 2 மூளை சேர்ந்து இன்னும் ஒரு மூளையை 2 மூளையை உருவாக்கிட்டு அதுவே இருக்கணும். இவ்வளோ தானே. எப்படி மண் உற்பத்தி தானே அதிகமாகுது. பூமியில் மண் உற்பத்தி தான் அதிகமாகுது. இறந்து மண் உற்பத்தி தான் அதிகமாகுது. இதான் நடக்குது. இப்போ உங்களுக்கு இது ஃபினான்ஷியலாக இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானுங்களா? இல்லை பரவாயில்ல, ஏதோ மாதம் ஒரு 10-15 ரூபா வருது. சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்றைக்கி இருக்கிற விற்கிற விலைவாசிக்கு கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் இது மட்டும்தான் பேஸாக வச்சுருக்கீங்க? இது மட்டும்தான் 15 வருஷமாக பண்ணிட்டு. அப்படிங்களா? சீசன் டைமில் ஓரளவுக்கு உங்களுக்கு இது இருக்கும்ல? என்ன சீசனாக இருந்தாலும் ஒரு ஃபேஸ்க்கு 20 நிமிஷம். ஒரு நாளைக்கு சுமாராக இவ்வளோ தான் பண்ணுவீங்கன்னு எதனா இருக்கா? 7 படம் 8 படம் 10 படம் அதுக்குள்ள படம் அவ்வளோதான் பண்ணுறீங்க? 10. அதுவும் சாட்டர்டே சண்டே. ஓகே ஓகே. இதர நாட்களில் டூரிஸ்ட் வர மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அடுத்த உற்பத்தி வீட்டில் இருக்காங்களா பசங்க? இல்லை, குழந்தை இல்லை. அப்படிங்களா? குழந்தை இல்லை. ஓகே ஓகே. குழந்தை இல்லை, அதனால தான் சொன்னேன். நல்ல மாணவர்கள் உருவாக்கணும். ஆசிரியர்கள் தான் உருவாக்கணும். ஆசிரியர்கள் கிரேட். அவங்க இல்லைன்னா நம்ம உருவாக முடியாது. ஆசிரியர்கள் கிரேட். பாவம் அதே ஸ்கூலில் இருந்துட்டு அவங்களுக்கு என்னவோ அந்த 40,000 50,000 80,000 வரலையும் வாங்குறாங்க. ஓகே, பட் அவங்க நம்மளை உருவாக்கலைன்னா நம்ம உருவாக முடியாது. நமக்கு கிடைச்ச அறிவும் அவங்கக்கிட்ட இருந்து தான். ஆமாம். அவர் 4 முறை எனக்கு கனவுல வந்திருக்காரு. ஓகே. நான் போட்டிருக்கேன். நானும் கலாம் சாரோட அட்வைசரும். ஓ, அவரை வந்து உங்களுக்கு பர்சனலாக கடிதம் நீங்க கலாம் சார் வந்து ஐயா காமிச்சது? ஐயா காமிச்சது. பதிலுக்கு ராஷ்டிரபதி பவன் வந்து சார் அனுப்பிச்சாரு. கலாம் சார் பதில் வந்தது. நீங்கள் அடித்திய கடிதமும் அழகிய ஓவியங்களும் கிடைத்தன. நீங்கள் நன்றாக உழைத்து படித்து வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். அன்புடன் APJ. ரீப்ளே கொடுத்துருக்காரு. முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ரீப்ளே கொடுத்துருக்காரு ஐயாவுக்கு. கலாம் சார் காதலிச்சதுனால 4 முறை எனக்கு கனவுல வந்திருக்காரு. ஸோ நான் அன்பு வைக்கல, கலாம் சார் காதலிச்சிருக்கேன். முக்கியமாக பார்த்து யூனிவர்சல் மீட்டிங் நான் 2004 அவர் கடிதம் போடுறேன். எப்படி சொல்லுது, இயற்கை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி கலாம் சாரோட அண்ணிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள கூட சந்திக்க வச்சது. கலாம் சாரோட அட்வைஸ் இருக்காரு, பொன்ராஜ் சார் இருக்காரு, அவங்க பையன் கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்போ அவங்க வந்திருந்தாங்க. ஐயா நைஸ் மீட்டிங் ஐயா. தேங்க்யூ. சக்திவேல். ஓ, அண்ணன் பேரு முருகன். ஏன் அண்ணன் பேரு? அப்படியா? ஓ, இது வேற இருக்கா? சரி போடுங்க பார்க்கலாம். அடிக்கிறோமா இல்லையான்னு போடுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க சொல்லுங்க ஒயிட் அடி ஒயிட் அடி எந்த ஒயிட் எந்த ஒயிட் மஸ்டாண்டா டேய் ராகவா கண்ண புடிங்க இல்லையா 3 2 1 ஸ்டார்ட்